என்ன இருந்தாலும் போது திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் இன்னும் சில தினங்களில் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. வாக்கு செலுத்துவதற்கு முன் வாக்காளர்கள் 2 விடயங்கள் குறித்து தங்கள் உற்று நோக்கிய பார்வையையும் அலசலையும் செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஒன்று, வேட்பாளரின் தகுதி, திறன் மற்றும் குணநலன். இரண்டாவது, அந்த வேட்பாளர் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் செயல்பாடும் அது வைத்திருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்களும். தேர்தல் அறிக்கை என்பது அரசியல் கட்சிகள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வோம் என்பதற்கான அடிப்படை வாக்குமூல பத்திரமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இந்த தேர்தல் அறிக்கைகளில் துறை சார்ந்து பல்வேறு திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிக்கின்றன. ஆனால் அவை பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டிய தேவை களத்தில் இருக்கிறது. புதிய தலைமுறை பல்வேறு புதிய முயற்சிகளில் ஒரு முயற்சியாக தேர்தல் அறிக்கைகளில் துறை சார்ந்து அலசும் ஒரு முயற்சியாக இந்த சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறது. நேற்றைக்கு வேளாண்மை மற்றும் தொழில்துறை சார்ந்த அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கை நிலைப்பாடுகள் குறித்து பார்த்தோம். இன்றைக்கு கல்வி மற்றும் பொது சுகாதாரத்தில் தேர்தல் அறிக்கைகள் மூலமாக அரசியல் கட்சிகள் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன, அவற்றை செயல்படுத்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய திட்ட செயல்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு 6 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்களை முறையை அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு சரவணன், இரண்டாவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மாத்ருபூதம், மூன்றாவதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு காரை செல்வராஜ், நான்காவதாக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு நவீன் சௌத்ரி, ஐந்தாவதாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு SR சேகர், ஆறாவதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மருத்துவர் இளவஞ்சி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இந்த கட்சிகள் அளித்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகளில் இந்த 2 விஷயங்கள், ஒன்று கல்வி மற்றும் பொது சுகாதாரம் குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கல்வி குறித்து பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 1 நிமிடம் உங்களுக்கு நான் இப்ப கொடுக்கிறோம். அதுல கல்வித்துறையில் உங்கள் தேர்தல் அறிக்கைகள்ல நீங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப சுருக்கமா மக்களுக்கு சென்று சேரக்கூடிய விஷயங்களாக நீங்க நினைப்பதை உங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடங்கள் தலா ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படும். உங்களுடைய 1 நிமிடம் தொடங்குது திரு சரவணன். அதாவது திமுகவை பொறுத்த மட்டில் கல்வித்துறைக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருப்பார்கள். அதற்காக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உயர்கல்விக்கென்று ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அதற்காக ஒரு அமைச்சரை முதலிலே போட்டது திமுக அரசு 2006 போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கையில முக்கியமாக நாங்கள் எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏனென்றால் அதாவது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே திட்டத்திற்காக தமிழகம் முழுவதும் செல்லும் பொழுது அவர்கள் அங்க மாணவர்களை எல்லா இடத்திலையும் சந்திச்சாரு. மாணவர்களின் ஒரே குறிக்கோள் அதாவது ஒரே கோரிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க பல லட்சங்களை பேங்க்ல கடன் வாங்கி கட்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்திருக்கோம். எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல. எங்களால அந்த இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல. நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் கேட்டாங்க. அதை கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையில முக்கியமாக அந்த மாணவர் தலைவர் கலைஞரோடு அதை ஆலோசிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம இது பண்ண வேண்டாம், அவர்களுடைய கல்வி கடனை அனைத்தையுமே தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எங்களுடைய முக்கியமான இதா சொல்லியிருக்கோம். அடுத்த முக்கியமா என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ்ல அந்த லேப்டாப் அண்ட் டேப்லெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொல்லிருக்கோம் வித் 10 GB லிமிட். இது முக்கியமான உங்களுடைய 1 நிமிடம் தொடங்குது. அதாவது எஜுகேஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒன்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன். இப்போ இருக்கிற எஜுகேஷன் விட டிஃப்ரெண்டா பண்ணணும் குவாலிட்டி எஜுகேஷன். அதே மாதிரி இந்த நலிவுற்ற பீப்புளுக்கெல்லாம் தனியார் பள்ளிகள் இடம் கிடைக்கல இது வரைக்கும். அதுக்கு என்னென்ன முன்னேற்பாடு பண்ணணுன்றது, லேப்டாப் போனாட்டி கொடுத்து அதை கண்டினியூ பண்றது, வைஃபை ஃபெசிலிட்டி லேப்டாப் கொடுக்கும்போது அதனுடைய வைஃபை பிளஸ் நிறைய இடத்துல வைஃபை ஃபெசிலிட்டி கொடுக்கறது. அதே மாதிரி எஜுகேஷனுடைய ஹையர் குவாலிட்டி அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கொண்டுறணும். அதுக்கு என்னென்னலாம் எஜுகேஷன் கொண்டது, தமிழ்நாட்டில் படித்தவங்கெல்லாம் பெஸ்ட்டாக வரணும் அதுக்குன்னு கொண்டது. அது மாதிரி உயர்கல்வின்னு எடுக்கும்போது காலேஜஸ், இப்போ உதாரணத்துக்கு 5 மருத்துவ காலேஜ்
ஆரம்பிக்க போகிறாங்க நெக்ஸ்ட் டைமில், வருஷத்துக்கு ஒன்று அப்படின்ட்டு. அது ஒன்று. அப்புறம் வந்து அந்த காலேஜில் முக்கியமாக எஜுகேஷன், இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் எஜுகேஷன் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால பேன் இண்டியாலையும் தமிழ்நாட்டிலையும் எஜுகேட்டட் பீப்புள் வேலை கிடைக்கல. அதனால் அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி கொண்டு வரலாம் அது கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த iCloud அப்படின்னு iCloud எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா கொண்டதுக்காக வழி பண்றாங்க. சரி, உங்களுடைய ஒரு நிமிடம் துவங்குது. மக்கள் நல கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையில் கல்வி, சமூக நீதி, மனிதநேயம், மத நல்லிணக்கம், நாட்டுப்பற்று, பாலியல் சமத்துவம் ஆகிய உயர்ந்த விழுமியங்களை மாணவர்களிடம் உருவாக்கும் வகையில் பாடத்திட்டங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும். தமிழகத்தில் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு மொத்த உற்பத்தியில் 5% கல்விக்காக ஒதுக்குவது என்று நாங்கள் அறிக்கையில் கொடுத்திருக்கிறோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழி வழி கல்விக்கு ஊக்கமளிக்கப்படும். மத்திய அரசின் மேல்நிலை CBSE கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு இணையாக சமச்சீர் கல்வி பாடத்திட்டங்களை செழுமைப்படுத்தப்படும். கல்வி பெறும் உரிமை சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். 18 வயது வரை இலவச கட்டாய கல்வி அளிக்கும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்யப்படும். ஆங்கில பேச்சு திறனை அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிற வகையிலே பிரிட்டிஷ் கவுன்சில், கல்வியியல் கல்லூரி, பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். IAS, IPS உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் தமிழக மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் தேர்வாகும் வகையில் சிறப்பு பயிற்சி திட்டங்கள் செய்யப்படும். ஏற்கனவே மாணவர்கள் வங்கியில் பெற்றுள்ள கல்வி கடன்கள் முழுவதாக தள்ளி செய்யப்படும். கல்வி கடன் கோருகிற அனைத்து மாணவர்களுக்கும் நிபந்தனையின்றி கடன் வழங்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும். உங்களுடைய ஒரு நிமிடம் நவீன் சௌத்ரி. எங்களுக்கு ரொம்ப சிம்பிள் சார். எங்க மிஷன் வந்துட்டு அம்பானி பிள்ளைக்கு என்ன படிப்பு கிடைக்குதோ எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் எங்களோட ஒரே ஒரு டார்கெட், இலவசமா கிடைக்கணும். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க சமச்சீர் கல்வின்ற ஒரு கான்செப்ட் தமிழ்நாடுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் 1984 பண்ணிருக்காரு. சமச்சீர் கல்வினா என்ன? தரமான கல்வி. அட்லீஸ்ட் CBSE ஸ்டாண்டர்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். பக்கத்து மாநிலம் ஆந்திரா எடுத்தீங்கன்னா 3600 பேர் IIT குவாலிஃபை ஆறாங்க. தமிழ்நாட்டில இருந்து 3 பேர் கூட குவாலிஃபை ஆகல. கட்டாய கல்வி ஆக்க போறோம். கட்டணம் இல்லாத கல்வி. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா கூட கவர்மெண்ட் வந்துட்டு ஃபீஸ் டிசைட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணும். சமச்சீர் கல்வி சொன்ன சுமை இல்லாத கல்வி. குழந்தைங்க வந்து மூட்டை எல்லாம் தூக்கிட்டு போக தேவையில்லை. எல்லாருமே ஒரு iPad இல்லனா டேப்லெட் மாதிரி ஒரு பொருளை தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப GDP ஸ்பெண்ட் வந்துட்டு 2% இருக்கு. அது கொத்தாரி கமிஷன் சொன்ன மாதிரி 6% பண்ண போறோம். இது நாங்க எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அக்டோபர் 2008 ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு 24 துணைவேந்தர்கள் வச்சுட்டு ஒரு டீடைல் ஒர்க்கிங் பிளான் நாங்க ஆஃபர் பண்ணிருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு லா காலேஜ், ஒரு உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திறக்க போறோம். 6 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி திறக்க போறோம். ஸ்கூல் குழந்தைகள் எல்லாருக்கும் செப்பரேட்டா பஸ் கொடுக்க போறோம். நாங்களும் கல்வி கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ண போறோம். உங்களுடைய ஒரு நிமிடம் திரேசா சேகர். சமச்சீர் கல்வி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற காம்படிஷனோட போட்டியிட முடிய அளவுக்கு இல்லாத காரணத்தினால சமச்சீர் கல்வியை வந்து CBSE பாடத்திட்டத்துக்கு நிகராக கொண்டு வருவது, அதே மாதிரி மூடப்பட்ட அரசு பள்ளிகளை திறப்பது, அதே மாதிரியாக அனைத்து பள்ளிகளிலும் டிஜிட்டல் வகையில கல்வி கொண்டு வருவது, மாணவர்களின் எதிர்காலத்தை கொண்டு பிற மொழிகளை பாடத்திட்டத்தில் சேர்ப்பது, ஊராட்சி பேரூராட்சி ஒன்றியங்களுள்ள ITI உருவாக்குவது, கோடை விடுமுறை காலங்களிலே இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்துவது, அதே மாதிரியாக நீதி போதனை வகுப்புகள். காரணம் இன்றைக்கு மிகப்பெரிய குற்றங்கள் நடைபெறுகிறதுனால, அதே மாதிரி உலகத்துக்கு யோகா போதித்த நம்முடைய பள்ளிகளிலே அந்த யோகாசனம் இல்ல, அது மன அமைதியை கொடுக்கும் யோகாவை கொண்டு வருவது, அதற்கு மேலாக பல்கலைக்கழகங்களை தலைவிரித்தாடி வரும் லஞ்சத்தை ஒழித்து அங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு கொடுக்காமல் செய்வது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இலவச கல்வி கொடுப்பது, அதே மாதிரி மகளிர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தங்கும் விடுதிகள் தரமுள்ளதாக வைப்பது, கடைசியாக ST/SC மாணவர்களுடைய இது அவங்களுடைய தங்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு தரத்தை உயர்த்துவது. சரி, உங்களுடைய ஒரு நிமிடம். வணக்கம். நாம் தமிழரினுடைய கல்விக் கொள்கை ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரை அனைத்தும் அனைவருக்கும் சமமான தரமான இலவசமான கல்வியை கொடுப்போம். தாய்மொழி வழி கல்வியை கொடுப்போம். அரசு பள்ளிகளில் நாம் தமிழரினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில தான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி அரசு பள்ளிகளினுடைய தரத்தையும் நாங்கள் உயர்த்துவோம். அப்புறம் கடன் தள்ளுபடியை பத்தி பேசினாங்க. திராவிட அரசுகள் தான் மாணவர்களை கடனுக்கு தள்ளுனது. ஏன்னா ஆரியம் உருவாக்கிய அந்த ஒரு மனுதர்ம தீண்டாமையா, நவீன தீண்டாமையா, தனியார் மயத்துக்கு கல்வியை தாரை வார்த்தது திராவிட அரசுகள் தான்.
அதனால தனியார் மயத்தில் இருக்கக்குள்ள கல்வியை வந்து அரசுடைமையாக்குவோம், தனியார் பள்ளிகளையும் கட்டுப்பாட்டில் வைப்போம். அதே போல தாய்வழி கல்வி என்பது பள்ளி கல்வி மட்டுமல்ல, கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை இவற்றிலும் தமிழ் வழி கல்வியை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். உயர்கல்வி வந்து இன்றைக்கு மத்திய அரசினுடைய பட்டியலில் இருக்கிறது, அதில் மாநில அரசிற்கு நாங்கள் கொண்டு வருவோம். உங்களோட ஒரு நிமிடம் முடிந்தது. இந்த 6 கட்சிகளும் கல்வி என்கிற அந்த துறையில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாலும் ஒரு 6 முக்கியமான டைட்டில்ஸ் சொல்லக்கூடிய தலைப்புகளின் கீழ் இவர்களை நாங்கள் பிரித்திருக்கிறோம். இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக கல்வி கடன் என்கிற அந்த தலைப்பில் அரசியல் கட்சிகள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பார்க்கலாம். கல்வி கடன் என்ற தலைப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கல்வி கடன் தள்ளுபடி என்கிற விஷயத்தை பார்க்கும்போது வேலை இல்லாதோருக்கான அந்த கல்வி கடனை கல்வி முடித்த பிறகு வேலை இல்லாமல் இருந்தால் அது அரசே செலுத்தும் என்று சொல்லியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சொல்லியிருக்கிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகவும் அதே போன்று தள்ளுபடி செய்யப்படும் என சொல்லியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் கல்வி கடன் தள்ளுபடி என சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி கல்வி கடன் தள்ளுபடி குறித்து எந்த விதமான நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. நாம் தமிழர் கட்சியும் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கல்வி கடனை தள்ளுபடி செய்வது அப்படிங்கிறது எல்லாமே நேஷனலைஸ்ட் பேங்க் மூலமா தான் கல்வி கடன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாநில அரசின் கண்ட்ரோல்ல கிடையாது. அப்ப நேரடியாக இப்படி ஒரு வாக்குறுதி எப்படி கொடுக்குறீங்க? வேணும்னா செலுத்துறோம்னு சொல்லலாம், கல்வி கடனை தள்ளுபடி செய்யறதுங்கிற வாக்குறுதியில ஒரு தெளிவில்லையே. இல்ல, அதாவது நீங்க வந்து அதை வந்து சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இதே போல் கேள்விதான் வந்து இப்போ நம்மளுடைய அந்த விவசாய கடன்கள்லயும் வந்து எழுந்தது. அதாவது வந்து கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க நேஷனலைஸ்ட் பேங்க்ல போய் கேட்டு நீங்க வந்து இதை வந்து உங்க ரைட் ஆஃப் பண்ணிடுங்க, பேட் டெட்ஸ்ல எழுதிக்கோங்கன்னு சொல்லி சொல்ல போறது கிடையாது. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மானியங்கள் அந்த பேங்க் வந்து அந்த கல்வி கடன் என்னவோ அதை வந்து தமிழக அரசு செலுத்தும். அப்படி செலுத்தும் பட்சத்துல வந்து அந்த கல்வி கடன் வந்து ஆட்டோமேட்டிக்கா தள்ளுபடி. ஏன்னா இதை வந்து நாங்க ஏற்கனவே செஞ்சிருக்கோம். 2006 விவசாய கடன்ல தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோட கடன்கள்லாம் இருக்கும், இப்படி பல கடன்கள் இருக்கும். ஆனா கல்வி கடன் என்பது பியூர்லி நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ், தேசிய வங்கிகள் மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை என்ன மாதிரியான கொள்கை முடிவு எடுத்து நீங்க அதை செயல்படுத்த முடியும்? என்ன அடிப்படையில் இந்த வாக்குறுதி? அதுதான் சொன்னேன் இல்லையா, நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு வந்து அரசு சார்பாக அந்த கடனை அரசு ஏற்றுக்கொண்டு அந்த கடனை வந்து அரசு திருப்பி செலுத்தும். இதுதான் ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல வந்து நோ டவுட். ஏனென்றால் இதை நாங்கள் வந்து ஏற்கனவே செய்திருக்கிறோம். விவசாய கடனை வந்து 2006 வந்து நாங்க தள்ளுபடி செய்திருக்கிறோம், சொன்னதை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து மத்திய அரசும் அந்த நடவடிக்கை எடுத்திருந்தது. மத்திய அரசு கூட்டணியில் இருந்தீங்க, ஒரு அழுத்தம் இருந்தது. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்கும். அழுத்தத்தின் அடிப்படையில் தலைவர் கலைஞர் வந்து 2006 தெளிவான அறிக்கையை கொடுத்தார். இதே போல தேர்தல் அறிக்கையை கொடுத்திருந்தார். அழுத்தம் தான் பாசிட்டிவா சொன்னேன், அதை நீங்க ஏன் மறுக்கிறீங்கன்னு தெரியல. அதாவது என்னன்னா தலைவர் கலைஞர் வந்து சொன்னதை செய்தார். அதை வந்து நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்றேன். வேலை இல்லாதோருக்கான கடனை அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த ஆட்சிக்கு வரப்போறது நாங்கன்னு சொல்றீங்க. அப்ப எப்படி இதை நான் புரிஞ்சுக்கிறது? வேலை இல்லாதவர்னா அப்ப வேலை இல்லாதவரை நீங்க பட்டியல வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? வேலை கொடுப்போம் அப்படின்றத தாண்டி என்ன மாதிரியான வாக்குறுதி? அதாவது வேலை இல்லாதன்றது டைம் டு டைம் வந்து இருக்கும். எவ்ரி இயர் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்ரி இயர் பாஸ் அவுட் ஆறாங்கல்ல. சோ அந்தந்த வருஷத்துல எவ்வளவு பேருக்கு வேலை இல்லையோ அது பாஸ் அவுட் ஆகும் உடனே வேலை கொடுக்க தானே அரசோட வேலை தான் வரேன். அதான் கண்டிப்பா அரசு வேலை தான் தரப்போறது. ஆனாலும் அப்படிப்பட்ட கூட இன்னைக்கு வந்து நீங்க கல்வியோடைய குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு எங்கேயுமே வரல. குவாலிட்டி 100% வந்தாதான் வேலையை எடுக்க முடியும். குவாலிட்டி வரலன்னு ஒத்துக்கிறீங்க? நேச்சுரலி இந்தியா பூரா தான், நான் தமிழ்நாடுன்னு சொல்ல, இந்தியா பூரா. எந்த இந்தியா பூரா பேசுவோம், நம்ம தமிழகத்தில் பேசுவோம். தமிழகத்தில் குவாலிட்டி எஜுகேஷன் இல்ல, அதிமுக சேர்ந்த ஒரு வாங்குற குவாலிட்டி எந்த இதுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கல. அதனால அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப கல்வி பள்ளி கல்விக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அமைச்சர் இருக்காரு, நீங்க ஒரு துறை சார் நடக்கிறீங்க, அதிமுக அரசு என்ன செய்ய போறதுன்னா முதல்ல குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ண போறது. அதுதான் போடுறாங்க எஜுகேஷன். நீங்க வேற பக்கம் எடுத்து போக வேண்டாம். ஏன் கேள்வி தேர்தல் அறிக்கையில இத்தனை லட்சம் வேலை வாய்ப்பு பெருக்குவோம்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, ஒரு பக்கம் வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு நான் கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்றீங்க. உங்களை நான் எப்படி நம்புறது? டிக்ரீஸ் ஆண்டே வரும். வேலை இல்லாதவங்கன்றது வருஷம் குறைஞ்சிட்டே வரும். அந்த அளவுக்கு பேலன்சிங் பண்ணி வேலை இல்லாதவங்களை வேலை கொடுத்து அது குறைச்சுட்டே வரும். அதனாலதான் தள்ளுபடின்னு வருது. அது வந்து தள்ளுபடி இல்ல, வேலை இல்லாத அரசு ஏன் கட்டுறதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அரசே கொடுக்க வேண்டிய நிர்பந்தமே இருக்காது, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ் தான் எடுத்துட்டு போக முடியும். எல்லாத்துக்கும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. இந்த லிக்கர் மாதிரி தான் ஒரு நாள்ல செய்யணும்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் எஜுகேஷனும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி, அடுத்த நாளே செய்யறேன்னு சொல்றதெல்லாம் வேலைவாய்ப்பு காத்திருப்போர் பட்டியல் லட்சக்கணக்கான பேர் காத்திருக்கும் போது இந்த மாதிரியான வாக்குறுதி எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கும் சொல்லிட்டு தான் நீங்க இதுக்குள்ளே வருஷம் அது சொல்லிருக்காங்களே, வேலை வாய்ப்பு முன்னுதாரணம் கொடுக்க முடியும், முன்னுரிமை கொடுக்க முடியும் சொல்லியிருக்காங்களே, சொல்லாம இல்ல. அதனால வருஷம் வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுட்டே வரும்.
அப்ப குறைஞ்சிட்டே வரும்போது சரி, அரசே கட்டுறது பாருங்க வேலை இல்லாதவங்க அது குறைஞ்சிட்டே வரும். இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது இருக்குல்ல, கல்வி கடனை தள்ளுபடி செய்து விடுவோம் அப்படின்னு சொல்றது ஒரு வகையான கவர்ச்சிகரமான வாக்குறுதி. வாக்குகளை வாங்குவது, குறிப்பாக மாணவர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இவர்களை கவர்வதற்கான வாக்குறுதி விமர்சனம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நீங்களும் அதை வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, இந்த கடன் தள்ளுபடி என்கிறது இந்த இரண்டு விவசாயத்திற்கும் கல்விக்கும் தள்ளுபடி செய்வது வந்து நீங்க இலவசங்களை கொடுப்பது போன்றதுக்கான காரியங்கள் நோக்கத்தில் கொடுக்கிறது இல்ல. விவசாயிகளுக்கு கொடுக்கிற தள்ளுபடி என்பது விவசாயத்தை பெருக்குவதற்கும், விவசாய நலிவடைந்த விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கும், உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்குமாக கொடுக்கிறது தான் அந்த கடன் தள்ளுபடி சொல்லி விவசாயத்தை ஊக்குவிக்கிறதற்கு. இப்ப கல்விக்கு கொடுக்கிற கடன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இளைஞர்கள் இப்ப எதிர்காலம் அவங்க தான். அவருடைய திறன் மேம்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு நாட்டினுடைய திறன் வளர்ச்சி, தொழில், நீங்க எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறை இளைஞர்களுடைய முன்னேற்றம் என்னும் அவருடைய வாய்ப்பு என்பதும் உயர்த்தி கொடுக்கும்போது ஒரு நாடு முன்னேற முடியும். அப்படி என்பது இதற்கு கொடுப்பது இலவசங்கள் பட்டியலில் வராது. தரத்தை கேட்கிறேன்னா, ஒரு காருக்கு கிடைக்கக்கூடிய லோனும் அதற்கு இருக்கிற வட்டியும் அதற்கு கிடைக்கக்கூடிய நாளும், ஒரு மாணவன் கல்விக்கு கிடைக்கக்கூடிய கடனுக்கு இருக்கிற வட்டியும் அதற்கு கிடைக்கக்கூடிய நாட்களும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான ஒரு சூழல் தான் கல்வி கடன் இருக்கு. அப்ப அது போன்ற வட்டிகளை குறைக்கணும், இல்ல வட்டி இல்லாத கடன் தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைப்பாமல் கடன் தள்ளுபடி அப்படின்னு எல்லாரும் கவர்ச்சிகரன் பார்க்க அந்த தலைப்பின் கீழாக 4 செய்திகளை சொல்லியிருக்கோம். ஒன்னு வந்து கல்வி உதவித்தொகை உரிய காலத்தில் கிடைப்பதற்காக வழிவகை செய்யப்படும். நான் அதை மட்டும் நாங்க சொல்ல. இரண்டாவது, கல்வி கடன் கோருகிற அனைத்து மாணவர்களுக்கும் நிபந்தனையின்றி கடன் வழங்க அது அரசு உத்தரவாதம் கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். மூன்றாவதாக, ஏற்கனவே வங்கிகளில் கடன் பெற்றிருக்கிற மாணவர்களுக்கான கடன் தொகையை மாநில அரசே செலுத்தும் என்கிற செய்தியை சொல்லியிருக்கோம். 4 ஆய்வு படிப்புக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் கொடுக்கிற கல்வி தொகையை நாங்கள் உயர்த்தி வழங்குவோம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பேர்ல பட்ட மேல் படிப்பு படிக்கிற மாணவர்கள் வட்டி இல்லாத கடன் அந்த ஃபீச்சரே இல்லையே உங்க எதுலயுமே. வட்டி இல்லாமல் மாணவர்களுக்கு கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறதோ, இல்ல ஒரு வேலை கிடைத்த பிறகு அவரே அந்த கடனை செலுத்தலாம்ங்கிற மாதிரியான ஒரு முற்போக்கான திட்டங்கள் எதுவுமே அது இல்ல. இதுல வந்து நீங்க 2 விஷயம் பார்க்கணும். ஒரு தேர்தல் நேரத்திலே கொடுக்கிற அறிக்கையும் தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து தான் நீங்க எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் கொடுக்கிற அம்சங்கள். இப்ப விவசாய கடன், கல்வி கடன் நீங்க மொத்தமா பார்த்தீங்க, இப்ப வேலை இல்லாதவருக்கு கடன் நீக்கப்படும் சொல்லுகிற போது 86 லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர் கொடுக்கறோம்னு மானியம் கொடுக்கறாங்க. அதுல வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா 2.5 கோடி பேர் வாக்காளர் வச்சுங்க. பெண் வாக்காளர்கள் 2.5 கோடி பேர். அந்த 2.5 கோடி பேருக்கு ஒரு 30,000 ரூபாய் நீங்க 86 லட்சம் பேரும் கல்வி கடன் பெற்று தான் படிச்சிருக்காங்களாங்கிறதும் கேட்க வேண்டியது. அந்த வட்டி என்பதும் கடன் என்பது தொடர்ந்து இலவசங்களை எதிர்க்கிறீர்கள், ஆனால் கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொல்றீங்க. என்ன புரிதல் இதுக்குள்ள? இலவசம்னா கையில ஓடாத மிக்சி, ஓடாத ஃபேனு, ஏசி, டிவி, தங்க கல்யாணத்துக்கு தாலி, அந்த மாதிரி இலவசங்கள் தான் கொடுக்க மாட்டோம். இது இலவசம் கையில எதுவும் கொடுக்க போறது கிடையாது. ஃப்ரீ சர்வீசஸ். மக்கள் முன்னேறதுக்கு என்னெல்லாம் வழி காட்ட முடியுமோ அதை பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். கையில எதுவும் இலவசமா கொடுக்க மாட்டோம். அதுதான் நாங்க சொன்னோம். தள்ளுபடின்னு சொன்னீங்க இல்லையா, தள்ளுபடி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தள்ளுபடி. We will deal with the banks directly. ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டோ இல்லைன்னா பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் லோன் வித் இன்ட்ரெஸ்டோ அது நாங்க பேங்கோட பேசிக்கிறோம். மூணாவது, ஃபியூச்சர்ல கடன் கொடுக்க மாட்டாங்களே பேங்க்னு சொன்னீங்களா, ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸ் கடன் வாங்காத நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து ஹையர் எஜுகேஷன் வரணும், எல்லாமே ஃப்ரீயா இருக்கணும், கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும். அதுதான் எங்களோட நோக்கம். சோ ஸ்டூடெண்ட் லோன் ஒரு கான்செப்டே நாங்க அபாலிஷ் பண்ணி இருக்கக்கூடிய கட்சிகளை ஒப்பிடும்போது உங்களுக்கு இதுல கூடுதல் அதிகாரம் இருக்கு. ஒரே கையெழுத்துல ஒட்டுமொத்த கடன்களும் தள்ளுபடி செய்யக்கூடிய அதிகாரத்தை உங்களிடம் வைத்திருக்கிறீர்கள். ஆனா கடன் தள்ளுபடி பற்றி நீங்க பேசவே இல்லையே. எதனால? இல்ல, இப்ப நீங்க 4 பேர்ட்டையும் கேள்வி கேட்டுட்டு வந்தீங்க. தள்ளுபடி என்பது மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லாது என்பது தெரியாமலே தள்ளுபடி அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற சாக்கு போக்குகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய ரைட்ஸ் இல்ல. தள்ளுபடின்னு சொல்லாம நாங்க வந்து மாநில அரசை ஏற்குங்கிற ஒரு வார்த்தையாவது அவங்க சொல்லியிருந்தாலும் அது ஒரு ஓரளவுக்கு நியாயமா இருக்கும். எனவே பாரதிய ஜனதா கட்சி சொல்லாததற்கு காரணம் என்னன்னா, மத்தியில பாஜக ஆளுகிறது, மாநில வருகின்ற போது இப்போது கூட 2009க்கு பிறகு வாங்கிய மாணவர்களுடைய வட்டியோடு கடனும் தள்ளுபடி இந்த அரசு வந்து செய்திருக்கிறது. ஆகவே மாநில அரசாக இருக்கும்போது அதே பயனை நாம இங்க அனுபவிக்க போகிறோம். அதற்கு முன்னால எங்களுடைய திட்டங்கள்ல வந்து இலவசமான கல்வி, வறுமை கோட்டுக்கு ஏழைகளுக்கு ஜாதி மத பாகுபாடின்றி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கோம். அதனால ஐக்கிய முற்போக்கு அரசுல இதுக்கு முன்பு கல்வி விவசாய கடனை ஒரு முறை தள்ளுபடி செய்தார்கள். அதற்கு பிறகு கல்வி கடனுடைய இந்த வட்டியை முழுவதுமாக ரத்து செய்தார்கள். அந்த மாதிரி எந்த முயற்சியும் இந்த 2 ஆண்டுகள் எடுக்கலையே. இல்லையே, நீங்க பாருங்க, நீங்க 2009க்கு பிறகு வாங்கிய இதுவரை செலுத்தியது போக மீதி இருக்கிற அசலும் வட்டியும் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க.
ஆகவே அது வந்து மாநில அரசுக்கு அதாவது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம மத்தியில அரசு இருக்கிறதுனால அது நேச்சுரலா மாநிலத்துக்கு பயன்படும் என்கின்ற காரணத்தினாலும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய முடியாது, ஏற்க முடியும் அந்த கடனை. அப்ப நீங்க இன்னும் எளிதாவே சொல்லிருக்கலாமே, மத்தியில் நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம், அதனால ஆட்சிக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நேச்சுரலா செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே இது சொல்லாமலே தெரிய வேண்டிய விஷயம் என்பதாக அது வந்து அடிக்கோடிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்லாமலே செய்வீங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல இது அதாவது ஏற்கனவே மத்திய அரசு செய்திருக்கிறது, மாநில அரசு அதை தொடரும், மாநிலத்துக்கு ஆட்சிக்கு வரும்போது தொடரும். அவங்களுடைய மத்திய அரசு கடன் தள்ளுபடி பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்ப எப்படி சார் ஸ்டூடெண்ட் லோன் இன்னும் இருக்கு தமிழ்நாட்டுல? இல்ல அதற்கான அறிவிப்பாணைகள் மற்ற விஷயங்களை கொடுத்திருக்காங்க. அது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு வரல, அது அறிவிப்பாணைங்கிற அந்த அடிப்படையில் இருக்கு. அது என்ன மாநில அரசுகளோட கன்சல்டேஷன் வரல, அது தனி ப்ராசஸ். கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு பிற கட்சிகளை பல விஷயங்களை விமர்சனம் செய்து நாங்கள் இதில் புதிய பாதை அப்படின்னு சொல்ற நாம் தமிழர் கட்சி இவர்கள் சொல்லக்கூடிய அதே மாதிரியான கடன் தள்ளுபடி அப்படிங்கிற விஷயத்தை ஏன் சொல்லுது? இல்ல, மாணவர்கள் வந்து வறுமையின் காரணமாகத்தான் கடன்லாம் வாங்குறாங்க. இப்ப வந்து கல்வியை வந்து எப்படி திராவிட அரசுகள் வந்து மது தொழிற்சாலைகளை நடத்துதோ அதே போல அவர்கள் கல்வி தொழிற்சாலைகளையும் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க வந்தா செய்வோம், நாங்க வந்தா செய்வோம். அப்ப அரை நூற்றாண்டுகள் ஆண்டவங்க ஏன் செய்யல? இப்ப நாம் தமிழர் அறிக்கையில நாங்க கொடுத்திருக்கோம் கடன் தள்ளுபடி செய்வோம். எங்க அறிக்கையை பார்த்துதான் நாங்க காப்பி பண்ணதான் நினைக்கிறோம். ஒண்ணு. இன்னொன்னு, நாம் தமிழர் அரசு ஆட்சி அமைக்கும் போது நாங்க அதற்குரிய தொகையை செலுத்துவோம். இன்னொன்னு, அண்ணன் கிட்ட கேட்கும் போது சீமான் அண்ணன் ஒரு கூட்டத்துல சொன்னாரு, இதற்கான நிதியை எப்படி திரட்டுவீங்கன்னு கேட்டாரு. அப்ப கருணாநிதி, தயாநிதி இந்த போன்ற நிதிகள் கிட்ட இருக்கக்கூடிய ஊழல் நிதிகளை நாங்கள் திரட்டி அது மக்களுக்கு நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பதில நீங்க சொல்லலாம் நினைக்கிறேன். எப்படி பதில் சொல்ல வருவீங்க? நேரடியாக உங்களோட குற்றச்சாட்டு தான் சொல்றாங்க. இல்ல, அதாவது ஒரு மக்களிடமே வந்து ஒரு வேடிக்கையாக பேசுவதற்கு வேண்டுமானால் இது வந்து பயன்படுமாக இருக்கட்டும். பட் இதற்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லை. ஏன் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்றாரு? அப்படிப்பட்ட அந்த சீமான் ஒரு வழக்கு போடுறது தானே பயமா இருக்கு. நம்ம ஒரு வழக்கு போட்டு கேஸ் 16 வருஷமா பட்ஜெட் கொடுத்துட்டு இருக்கோம். 8 மாசத்துக்கு முன்னாலே டிராஃப்ட் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டோம் சார். அவங்கள பார்த்து நாங்க கண்டிப்பா எல்லா கட்சியும் எல்லாரும் வந்து சொல்றீங்க சார். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். மக்கள் நல விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் நன்மை செய்வேன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால இரண்டு தலைப்புகளை ஒட்டுமொத்தமாக இங்க நான் வாசிக்கிறேன். அதுல இந்த கட்சிகள் சொல்லியிருக்கூடிய விஷயங்களை மக்களும் பார்க்கிறார்கள், இங்க இருக்கக்கூடிய பார்வையாளரும் பார்க்கிறார்கள். அதில் புதிய திட்டங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தலைப்பின் பார்க்கலாம். புதிய திட்டங்கள் என்கிற அந்த தலைப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நிலையில் இணையம் மூலம் பயிலும் திட்டம், பல்கலைக்கழகங்களில் மேகக்கணினியம் அப்படிங்கிற அந்த கிளவுட் சிஸ்டம் போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வருவோம், சமச்சீர் கல்விக்கு என்று ஒரு குழு அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக அணி மாநில பட்டியலில் கல்வி கொண்டு வரப்படும், சிபிஎஸ்இ இணையான திட்டம், சீரான கல்வி அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சிபிஎஸ்இ இணையான திட்டம், திறன்சார் கல்வி முறை என்கிற அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மீண்டும் இந்த தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சிபிஎஸ்இ இணையான திட்டம், டிஜிட்டல் கல்வி என்கிற திட்டத்தை சொல்லியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி மாநில கல்வி, மாநிலம் சார்ந்த ஒரு கல்வி, கட்டாய அரசு கல்வி மற்றும் அருகாமை பள்ளி என்கிற அந்த சமச்சீர் கல்வியின் ஒரு அம்சத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக இலவசங்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இலவசங்கள் என்கிற பட்டியலில் இந்த கட்சியில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி இணையம் இலவசம். திராவிட முன்னேற்ற கழகம் காலை வேளைகளில் அதை தாண்டிய விஷயங்களும் நீங்க சொல்லிருக்கீங்க. காலை வேளைகளில் பால் முதல் தலைமுறைக்கு தொழிற்கல்வி இலவசம், அதே போன்று மடிக்கணினி இணையம் போன்ற விஷயங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இது மற்றதிலிருந்து வேறுபட்டிருக்கிறதால் இதை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் குழந்தைகளுக்கு 1/2 லிட்டர் பால் இலவசம் என்று சொல்லியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பேனா முதல் ஐபேட் வரை இலவசம், அனைவருக்கும் இலவச கல்வி என்று சொல்லியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இலவச கல்வி, நவோதயா பள்ளிகள் கொண்டு வரப்படும், நவோதயா பள்ளிகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் இங்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நாம் தமிழர் கட்சியும் இலவசங்கள் என்கிற அடிப்படையில் மிதிவண்டி இலவசமாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்கள் குறித்து நம்ம பேசலாம். புதிய திட்டங்கள், இலவசங்கள் இதுக்குள்ளேயும் வந்திருக்கு. நான் இளவஞ்சியிலிருந்து தொடங்குறேன். மிதிவண்டி இலவசம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். ஆனால் மலை பகுதி மாணவர்கள் முதல்ல மாணவிகளுக்கு வந்தது, பின்னர் மாணவர்களுக்கு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நீங்க எந்த இடத்துல இதை கொண்டு வரீங்க? இல்ல, இது போக்குவரத்தினுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காக தான் மிதிவண்டி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் இது ஒன்றும் மாசு இல்லாதது, மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய எளிமையான உபகரணம் ஒரு திட்டமா கொண்டு வரீங்க. பாரதிய ஜனதா கட்சி நவோதயா பள்ளி அப்படின்னு மீண்டும் அந்த விஷயத்தை வலியுறுத்துறீங்க. ஏற்கனவே கடுமையான எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கு நவோதயா பள்ளிகளுக்கு. அப்போ மீண்டும் அதை கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன? இல்ல, நீங்க சமீபத்தில் குறிப்பாக 2015 ஐஐடி என்ட்ரன்ஸ்ல
ஆந்திராலேருந்து 2700 பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 451 பேர். அதில் 428 பேர் சிபிஎஸ்சியிலேருந்தும் 33 பேர் சமச்சீர் கல்வியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே மருத்துவ தேர்வில் 2680 பேர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் வெறும் 134 பேர் தான் சமச்சீர். அதாவது சொல்ல வருகின்ற விஷயம், நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தரம் இல்லாமல் போனால் வேற என்ன வேணாலும் பேசலாம், அதெல்லாம் அரசியல். ஆனால் தரம் இல்லாமல் போனால் ஆல் இந்தியாவில் இவங்களால காம்பீட் பண்ண முடியாது. நம்முடைய தலைமுறைக்கு தீர்மானிப்பது நாமல்ல, அவர்கள் போட்டியிட தயார். நாமளா அரசியல் பண்ணி அவங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி அந்த பள்ளிகள் வருகின்ற போது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கூடும். எனவே அந்த வகையிலே செய்யப்படுவது ஓட்டுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் ரியலாக இளைஞர் சமுதாயம் அதை விரும்புகிறது. எனவே தான் நவோதயா பகுதியில் சமமாக இருக்காத போது போட்டி சமமாக இருக்காதுல்ல. நீங்க மாநிலத்திற்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, சமச்சீர் கல்வின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாநிலம் குழந்தைகள் மாணவர்கள் பயின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதை மேம்படுத்துவது, அதன் தரத்தை உயர்த்துவது அப்படிங்கிறது பதிலாக அவர் புது சிஸ்டம் உள்ள கொண்டு வரேன்னு சொல்றது எப்படி சரியா? அதன் தரத்தை எப்படி உயர்த்துவீங்க? அதுக்கு என்ன வந்து ரோல் மாடல் என்ன? அதுக்கு என்ன இது ஐடென்டிபிகேஷன் என்ன? அதுக்கு ஏதோ ஒன்று வேணும். அதற்கு அமெரிக்கால இருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து கொண்டு வர முடியாது. நம்ம நாட்டிலே ஏற்கனவே இந்தியா மாதிரி ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒற்றை கல்வி திட்டம், காஷ்மீர்ல இருக்கிற ஒரு மாணவனும் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு மாணவனும் ஒரே கல்வியை படிக்கணும் சொல்றது சாத்தியமா? அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப கல்வி என்பது அவசியம் இல்லையா? இல்ல, அந்த மாநிலத்துக்கு ஏற்ப கல்வி சூழல் இருப்பது அவசியம் என்பதாலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியை மறுப்பதா? அந்த பிரச்சனை அவங்க கையில விடுங்க. அவர்கள் தேர்ந்தெடுக்கட்டும், அவர்கள் படிக்கட்டும், அவர்கள் முன்னுக்கு வரட்டும். அவர்களுக்கு இதைத்தான் நீங்க லோவஸ்ட் லெவல்ல கொடுத்து, அதாவது லோவஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க ஹையஸ்ட் லெவலுக்கு உயர்த்த முயற்சிப்பீங்களா? ஹையர்ல இருந்து இருக்கிறது லோவர்ல வச்சு லோவர் அதே லெவல்ல இருக்கு. ஹையர் எது லோயர் எதுன்னு விவாதம் இருக்கு, நம்ம பேசலாம். அதற்காக கல்வியின் தரத்தை உயர்ப்பதற்கு ஒரு அளவுகோல் இந்தியாவிலே இருப்பது. புதிய திட்டங்கள் இலவசங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்புல நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் நம்ம பகுப்பாய்வு செஞ்சு மக்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த விஷயங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி புதிய திட்டங்கள்ல சிபிஎஸ்இ இணையான திட்டம், திறன்சார் சிபிஎஸ்இ இணையான திட்டம் திறன்சார் கல்வி முறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நவோதயா பள்ளிகள் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது அதுதான் ஹையர் ஸ்டாண்டர்ட், அதுல இருந்து லோயர் ஸ்டாண்டர்ட் கொண்டு வராதீங்க அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்வது போன்று சமச்சீர் கல்வி என்பது ஹையர் ஸ்டாண்டர்ட் கிடையாதா? நீங்க சொல்லக்கூடிய திறன்சார் கல்வி முறை என்பது ஹையர் ஸ்டாண்டர்ட் கிடையாதா? சமச்சீர் கான்செப்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தைங்க எல்லாரும் ஒரே முறை கல்வியை படிக்கணும்னு தான். அதாவது ஸ்டாண்டர்டை டிசைட் பண்றது வந்து யார் ஆட்சியில் இருக்காங்களோ ரெகுலர் ரிவ்யூ மீட்டிங்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்டாண்டர்டை நம்ம மேல கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா சார் ரொம்ப தூரம்லாம் போக வேணாம், 3600 பேர் குவாலிஃபை ஆறாங்க. நம்ம ஊர்ல இருந்து 36 பேர் குவாலிஃபை ஆறாங்க. அதுல 3 பேருக்கு தான் ஐஐடியில சீட்டு கிடைச்சிருக்கு. பீகார்ல இருந்து 100 கணக்குல சீட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஐஐடியில. அந்த லெவல்ல நம்ம கல்வியை வச்சிருக்கோம். சமச்சீர்ன்றது டோன்ட் கன்ஃபியூஸ். சமச்சீர்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே கிடையாது. ரெகுலர் பீரியாடிக் ரிவ்யூஸ், அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ. நீங்க ஆட்சிக்கு வந்தா திறன்சார் கல்வி முறையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த திறன்சார் கல்வி முறை என்பது ஏற்கனவே சொல்லக்கூடிய சிபிஎஸ்இ, நவோதயா பள்ளிகள், கேந்திர வித்யாலயா பள்ளிகள் அவர்களை ஒட்டிய அந்த மாணவர்களுடைய திறன் அளவுக்கு இவர்களால் போட்டி போட முடியும். இந்த திறன் வந்த இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டால் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். நீங்க என்ன நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட இன்டெலிஜென்ஸ் லெவல क्वेश्चन பண்ற மாதிரி இருக்கு உங்க கேள்வி. இன்டெலிஜென்ஸ் லெவல நான் क्वेश्चन பண்ணல. அந்த இன்டெலிஜென்ஸ் லெவல முறையாக எடுத்து வரக்கூடிய கல்வி திட்டங்களை இதுவரை எந்த அரசும் அமல்படுத்தல. அத நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க மாணவர்கள் பின்தங்கி இருக்காங்கன்னு. என் கேள்வி, இவர்கள் ஏற்கனவே சொன்ன சமச்சீர் கல்வி வந்தால் கல்வி தரம் மேம்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மேம்படலைங்கிற விமர்சனங்கள் வருது. நீங்க சொல்ற திறன்சார் கல்வி முறை வந்தால் எப்படி மேம்படும்? சார், இவங்க சமச்சீர் கல்வி ஒரே ஒரு கான்செப்ட ஃபாலோ பண்ணாங்க. ஆங்கிலோ இந்தியன், மெட்ரிகுலேஷன், ஓரியண்டல் சிலபஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஒரே சிலபஸ், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஆக்கியிருக்காங்க. அது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் சார். மிச்சதெல்லாம் எங்க போச்சு உங்களுக்கு? மிச்சதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. 5 வருஷமா ரிவைஸே பண்ணலையே. திரு காரை செல்வராஜ், இலவசங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு 1/2 லிட்டர் பால் இலவசம் அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே சத்துணவுல சிற்றுண்டி, காலை சிற்றுண்டின்னு அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை, உங்களுக்கு பின்பு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இது போன்ற விஷயங்களை தாண்டி, இது நிச்சயம் தேவையான ஒரு விஷயம் தான், சத்துணவு என்பது குழந்தைகளுக்கு அவசியம், மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஆனா இதை தாண்டி நீங்கள் செல்லவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கல்வியை கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறோம். அது கொடுக்காம இல்ல. இரண்டாவது, நவோதயா பள்ளியை பத்தி அவர்கிட்ட கேட்டீங்க. அந்த நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான நோக்கம் வேற. அதுதான் நாங்க ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கிறோம். சிபிஎஸ்இ, கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு இணையாக சமச்சீர் கல்வியை செழுமைப்படுத்துவோம்.
இப்ப மேல்நிலை பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கிறார்கள். இப்படி சமச்சீர் கல்வி திமுக காலத்துல கொண்டு வந்த சமச்சீர் கல்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே பக்கங்களை கிழிச்சாங்க, பாடங்களை கிழிச்சாங்க, திருவள்ளுவர் சிலையை மறைச்சாங்க. சோ அந்த நோக்கம் தான் இந்த 2 அதிமுக திமுக கட்சிகள் கூட இருந்தது. அவர்களுக்குள்ளே கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கு கூட அரசியல் செய்யக்கூடிய காலச்சூழல் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்திய அரசில் பெரிய ஸ்டேக் எதுவும் இந்த இப்போதைய சூழல்ல கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில மாநில பட்டியலில் கல்வி கொண்டு வரப்படும் வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க? இல்ல, மாநில பட்டியல் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். முயற்சிகளுக்கான பலம் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய அழுத்தம் பலம் இன்றைக்கு இல்லை, நாளைக்கு ஏன் பலம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு அந்த பலம் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இந்த சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயா பள்ளிகளை பத்தி பேசும்போது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாடத்திட்டங்களை மேல்நிலை பள்ளிகளில் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதை 5 ஆண்டுகளாக குறைப்பது என்பதும் தனியாக ஒரு அரசாங்கம் மட்டும் செய்யக்கூடிய பணிகள் முழுமையான பணிகளாக இல்லாமல் அரசியல் செய்யப்படுகிறது என்ற காரணத்திற்காகத்தான் ஆசிரியர்கள் ஒரு குழு அமைக்கப்பட்டு தமிழகத்தினுடைய கல்வியை, திறனை, மாணவர்களின் திறன் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான கல்வி முறையை வகுக்க வேண்டியதை மக்கள் உயர்நிலை கல்வியில் இணையம் மூலம் பயிலும் திட்டம், பல்கலையில் மேகக்கணியம் கிளவுட்னு சொல்றீங்க. கிளவுட் எல்லாம் மத்த ஸ்டேட்ஸ்ல பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கு இப்பதான் அதை நீங்க அறிவிப்பா விடுறீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் நீங்க பின்தங்கி இருக்கீங்கன்றதுக்கு இது ஒரு சாட்சி தானே? அப்படி கிடையாது. இப்ப நீங்க எஜுகேஷன் எடுத்து லாஸ்ட் இயர் எடுத்தோன்னா 25 lakhs இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேன் இண்டியால வந்ததுல ப்ரொபோர்ஷனேட்டா பார்த்தா வேலை கிடைக்காதவங்க கிட்டத்தட்ட 60% இருந்தாங்க எல்லா ஸ்டேட்லயும். ஆனால் வேலை கிடைச்சது யார் ஜாஸ்தின்னா தமிழ்நாட்டில இருந்து போனவங்களுக்கு தான். அந்த ப்ரொபோர்ஷனேட்ல தமிழ்நாட்டில 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு நான் சொல்றது என்ன வேலை கிடைச்சதுன்ற நான் சொல்றது நீங்க கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் சொல்றது 6000 கிடையாது. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் எத்தனை பேர் சொல்றாங்க? கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கே இந்த கல்லூரிக்கு தான் செல்ல வேண்டும் இருக்கீங்க. நீங்க கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டுல இருந்து தான் ஜாஸ்தி போயிருக்காங்க. கம்பேரிட்டிவ் எல்லா நார்த்ல இருக்கிற எல்லாரும் இங்க எடுத்து இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாங்கிற கேள்வியும் இருக்கு. தமிழ்நாட்டு மாணவர்கள் தான். தமிழ்நாட்டுல காஸ்மோபாலிட்டன் எல்லா ஸ்டேட்லயும் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல படிச்சவங்க தான், தமிழ்நாட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போனவங்க தான் அவங்க எல்லாம். அவங்களுக்கு தான் வேலை. வருஷம் 6 லட்சம் 7 லட்சம் பொறியியல் பட்டதாரிகள் வெளியே வர்றாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு சொல்றதே என்ன நான் சொல்றேன் இருங்க. பர்சன்டேஜ் எல்லா ஸ்டேட்டும் எடுக்கும்போது தமிழ்நாட்டுல இருந்து ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. வேலை கிடைக்காதவங்க இருந்தா கூட தமிழ்நாட்டுல எடுத்துக்கலாமா? அப்படிதான் உங்களுடைய பாயிண்ட் நான் அனாலிசிஸ் தமிழ்நாட்டுல இருந்து கிடைச்சு. அதே மாதிரி 10th எடுத்து இந்த 400 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. அதாவது அதான் சார் 10th சென்டம் வாங்குறாங்க, +2ல வாங்குறாங்க. அதெல்லாம் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலன்றது வேலை கிடைக்க ஸ்டேட் வைஸ் நேஷனல் இது. ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் எடுக்கும்போது கம்பேரிட்டிவ்லி குறைச்சல் அவங்களுக்கு தான் கிடைக்கல. தமிழ்நாட்டுல பொறியியல் பட்டதாரி யாருக்கும் வேலை கொடுக்க கூடாதுன்னு சார்? தமிழ்நாட்டிலே வேலை கொடுக்கலாமே, தொழிற்சாலைகள் தொடங்கி வேலை கொடுக்கலாம். தமிழ்நாட்டுல வேலை இருக்கக்கூடிய அரசு என்னுடைய நினைவு சரினா 96க்கு பிறகு தமிழகத்தில் பொறியியல் பட்டதாரியாக பொறியியல் துறை சார்ந்த ஒருவர் கூட முறையான அரசு வேலை அந்த துறை சார்ந்த அரசு வேலையில போனாங்கன்னு புள்ளிவிவரம் எங்க கிடையாது. அரசு வேலைன்னு சொல்றதோட அரசு சார்ந்த தமிழ்நாட்டில போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்க போயிருக்காங்க? தமிழ்நாட்டுக்குள்ள வேலை தமிழ் அரசு வேலை அப்படிதான் நீங்க தமிழ் அரசு வேலை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த புதிய திட்டங்கள் அப்படிங்கறதுல மீண்டும் மடிக்கணினி, இலவச வைஃபை இதெல்லாமே சொல்றீங்க. ஒரு 10GB டவுன்லோட் ஃபார் எவ்ரிஒன் அதெல்லாமே சொல்றீங்க. இது எல்லாருக்கும் போய் சேர்ந்து அவர்கள் இந்த பலனை அனுபவிக்கக்கூடிய வகையில் பாடத்திட்டங்கள் இருக்கா? லேப்டாப் கொடுத்துறோம், வைஃபை கொடுத்துறோம், சரி. அதை பயன்படுத்தக்கூடிய பாடத்திட்டத்தை பள்ளி அந்த வகுப்பறையில கற்றுக்கொண்டவர் வருகிறார்களா? அதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இதை சொல்றீங்களா? இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாடத்திட்டங்கள் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் அதையும் தாண்டி அதாவது இப்ப இளைஞர்கள் உலக நடப்புகளை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இப்ப இன்டர்நெட் அப்படின்னு இல்லைன்னு சொன்னா அவர்கள் ஒரு கண்ணில்லாத குருடர்கள் போலதான் அவர்களுடைய நிலைமை இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க இப்ப ஒரு ஸ்டூடெண்டோ இல்ல ஒரு காலேஜ் படிக்கிறவர்களோ அவர்களோட ரீசோர்ஸ் மெட்டீரியலை போய் தேடணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எப்படி பார்ப்போம்னா போய் ஒரு லைப்ரரியா போய் தேடுவோம், புக் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வருவோம். இப்ப அது தேவையே கிடையாது. இந்த மடிக்கணினிகள் மூலமாக, இந்த லேப்டாப் மூலமாக, இந்த டேப்லெட்ஸ் மூலமாக ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை அனைத்துமே நாம் படித்து
அதை வந்து தெரிந்து கொள்ளலாம். உங்க திட்டங்கள் குறித்த விஷயங்களை பதிவு செய்றேன். ஆனா கண்ணிருந்தும் குருடர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க திரும்ப எடுக்கலாம் நினைக்கிறேன். அது மாற்றத்தினால் சம்பந்தப்பட்ட விஷயம். அது போன்ற வார்த்தைகளை மன்னித்து விடுங்கள். அது அந்த இதுல இருந்து அந்த மன்னித்து விடுங்கள். அந்த பார்வையாளர்களிடம் சில கேள்விகள் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இதுல என்ன எனக்கு ஒரு வினோதமா இருக்குன்னா, நண்பர் சரவணன் அவர்களும் மாத்ருபூதம் அவர்களும் பேசுகிற பொழுது ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள், கடந்த 50 ஆண்டு காலம் இங்கே தமிழகத்திலே கல்விக் கொள்கை வகுத்தவர்கள், இந்த ஆட்சியில் இருந்து அதிகாரத்தில் இருந்து பார்த்தவர்கள், இப்போது ஏதோ புதிதாக நாங்கள் மேம்பாடு செய்வோம், கணினி செய்வோம், ரொம்ப ஆரோக்கியமான விவாதமாக கொண்டு போனது. 5 வருடங்களுக்கு முன்னால் டேப்லெட் எங்க இருந்துச்சுன்னு நம்மளுடைய உங்களுக்கு யாரிடம் உங்களோட கேள்வி? உங்க பேர் என்ன? என்னுடைய நேம் சேஷாத்ரி. யார் கேட்கணும் உங்களோட கேள்வி? நான் வந்து பொதுவா ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். எல்லாரும் கல்வி கடன் தள்ளுபடிங்கிறாங்க. ஆக்சுவலா கல்வி திறன், அதாவது மாணவர்களிடம் ஃபர்ஸ்ட் மேம்படுத்தணும். அவங்களுடைய கல்வி திறன் வந்து தள்ளுபடி பண்றதுக்கு முன்னக்கூட்டி அவங்களுடைய கல்வி சார்ந்த சில குறிப்பிட்ட மாணவர்கள் தான் வந்து உயர்ந்த நிலைக்கு போறாங்க. சில தாழ்த்தப்பட்டவர்கள், அதர் வகுப்பினர்கள்லாம் வந்து முன்னுக்கு வரல. என்ன ரீசன்னா அவங்க அப்பா அம்மா படிக்காம இருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூல்ல மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க தவிர ஸ்கூல்ல மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து டியூஷன் கிளாஸஸ் அந்த மாதிரி வந்து திறன் மேம்பாடு மக்கள் மாணவர்களுக்கு வேணும், அதுக்கப்புறம் கடன் தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் சார். உங்களுடைய யாருக்கு உங்களுடைய கேள்வி? கடலூர் மாவட்டம் திட்டவடி, என் பேர் ஏகநாதன். ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுக்குமே கேள்வி வைக்க விரும்புகிறேன். மடிக்கணினி என்னென்னமோ 2G ஜின்னு அந்த ஜிலே இருக்கிறீங்க, எவ்வளோ வசதி செய்யப்படும் சொல்றீங்க. கிராமத்து பக்கம்லாம் போயிருக்கிறீங்களா? பள்ளிக்கூடத்தை பார்த்துருக்கிறீங்களா? கட்டடம் இல்லாத, கழிப்படம் இல்லாத, உட்காரத்துக்கு பெஞ்சு இல்லாத, ஸ்கூலுக்கு டீச்சரே போகாத இடம், மழை பெஞ்சா பிள்ளைங்க தண்ணியில நீந்திக்கிட்டு போகுது, ஓரத்தை தூக்கிட்டு போறாங்க. இப்படிலாம் நிலைமை இருக்குது. இதெல்லாம் யாரும் பத்தி கண்டுக்கவே இல்லை. சரி, அவங்கள உங்க பேரு என்ன? யாருக்கு உங்களுக்கு? என் பேர் பாரதி. சத்தமா பேசுங்க. விடுதி மாணவருக்கான ஒரு நாள் உணவுப்படி வந்து 28 ரூபாயில் தான் இருக்கு. ஆனா வந்து ஒரு காவல்துறையினுடைய மோப்ப நாய்க்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு ஜெயில் கைதியோடைய உணவுப்படி வந்து 65 ரூபாய்க்கு மேல இருக்கு. ஆனா ஒரு நாள் மாணவருக்கான இவ்விரு அரசுகள், திமுக அதிமுக, இவ்விரு அரசுகள் மாணவருக்கான என்ன செஞ்சிருக்காங்க என்று நான் கேட்கிறேன். சரி, ரொம்ப ஒரு முக்கியமான விவாதத்துக்குரிய கேள்வி. அவர்கள் கேள்விகள் எல்லாம் முதல்ல கேட்டுட்டோம். இடைவெளிக்கு பிறகான போர்ஷன்ல நீ உங்க பதில சொல்லலாம். அதற்கு முன்பாக வேறு 2 விஷயங்கள் இருக்கு. அதே போன்று நீங்கள் இதுவரை பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், திட்டங்களுக்கு அவர்களுடைய வாக்குகளையும் நம்ம கேட்க வருவோம். வாக்குகளை பெறுவதற்கு நண்பர்கள் வருவாங்க, நீங்க வாக்குகளை பெறலாம். இந்த இடைவெளியில் நான் மற்ற சில விஷயங்களும் இங்கு பதிவு செய்கிறேன். இந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாக. அடுத்ததாக தாய்மொழி கல்வி பற்றி அரசியல் கட்சியில் சொல்லியிருக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கலாம். தாய்மொழி கல்வியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாய்மொழி கல்வி என்கிற அந்த பட்டியலில் பிரத்யேகமாக எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மொழி சிறுபான்மையினருக்கு வசதிகள், சமஸ்கிருத திணிப்புக்கு எதிர்ப்பு என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறது. மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக அணி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் வழி கல்விக்கு முக்கியத்துவம் என்று சொல்லியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 1 முதல் 5 வகுப்புகள் தமிழ் கல்வி, 3ஆம் மொழி கற்க உதவி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தாய்மொழி வழி கல்வி சட்டமாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக பாடத்திட்டம் என்று பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடத்திட்டம் என்கிற விஷயத்தில் குறிப்பாக எந்த கருத்தை முன்வைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் சுற்றுச்சூழல், வேளாண்மை இணைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக, சமூக நீதி, மத நல்லிணக்கம் உள்ளிட்டவை இணைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி விளையாட்டு, யோகா, நீதி போதனைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி நீதி போதனை, தியான வகுப்புகள் அறிமுகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பாடத்திட்டத்தை தனித்திறன் மேம்பாட்டு கல்வி, தேர்வில்லாத கல்வி முறை அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறது. தனியார் துறை இடஒதுக்கீடை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தனியார் பள்ளிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தனியார் பள்ளி இடஒதுக்கீடு என்ற விஷயத்தில் குறிப்பிடத்தக்க விஷயம் எதையும் சொல்லவில்லை. அதே போன்று மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக அணி 25% இடங்கள் அரசால் நிரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்று சொல்லியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் தனியார் பள்ளி இடஒதுக்கீட்டில் எந்த விதமான குறிப்பிட்ட கருத்துக்களை சொல்லவில்லை. நாம் தமிழர் கட்சி
கட்சியை பொறுத்தவரை தனியார் இடஒதுக்கீடு தனியார் பள்ளிகளை அரசு கட்டுப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தரம் மேம்பாடு என்கிற அந்த இறுதியான பட்டியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தரம் உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்பு மேம்பாடு, அனைத்து ஆசிரியர்களும் நியமிக்கப்படுவார்கள், ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறது. தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக கட்டமைப்பு மேம்படுத்தப்படும், பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு இணையாக தமிழக பள்ளிகளுடைய தரம் என்பது உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை உள்கட்டமைப்பு, போதனை முறைகள் மேம்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பரம்பரை கலைநுட்பத்துடன் கட்டுமானம், அனைத்திலும் குடிநீர், கழிப்பட வசதிகள், நூலகம் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவைதான் கல்வி என்கிற அந்த பட்டியலுக்குள், அந்த துறைக்குள் அரசியல் கட்சிகள் முன்வைத்திருக்கக்கூடிய பிரதானமான அம்சங்கள். இவை குறித்தும் பேசலாம். இது குறித்தும் பதில் சொல்வதற்காக நம்முடைய வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் காத்திருக்கிறார்கள். அதே போன்று வந்த பார்வையாளர்கள் கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் தர இருக்கிறார்கள். பார்வையாளர்களோட கேள்விகளை நீங்க உள்வாங்கியிருந்தீங்க. மீண்டும் அதே போன்ற ஒரு நிமிட கணக்கில் உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். உங்களுடைய பதிலை நீங்க முடிக்கலாம். அதாவது தம்பி வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார். அதாவது 25 ரூபாய் தான் வந்து ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். திமுக ஆட்சி அமைத்தவுடன் கண்டிப்பாக வந்து இந்த கோரிக்கையை வந்து தலைமையிடம் சொல்லி கண்டிப்பாக அதற்கு வந்து என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான கண்டிப்பான நடவடிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்வோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்ம கல்வி கடனை பத்தி பேசினாங்க. அதாவது வந்து திறன் மேம்படவில்லை, இது பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தமிழ்நாடு வந்து நம்ம வந்து மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்ஸோட வந்து ஒரு ஹையர் லெவல்ல தான் இருக்கு. அதாவது வந்து ஐஐடில வந்து எத்தனை பேர் போறாங்கன்றது மட்டுமே வந்து ஒரு அளவுகோல் கிடையாது. ஐஐடில இருந்து 3 பேர் போனாங்கன்னா அப்போ தமிழ்நாடு வந்து எஜுகேஷன்ல கீழே கிடையாது. ஆந்திரால இருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக, ஏன்னா ஐஐடில வந்து அது வந்து ஒரு டிஃபரெண்ட் சிஸ்டம். அதாவது அதை அப்படியே படிச்சு மகப் பண்ணி அப்படியே கொண்டு போய் அதுல எழுதுறது அது அந்த, அதாவது எப்படின்னா அந்த டியூஷன் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல போய் படிச்சாலே போதும், ஐஐடில போய் ஜாயின் பண்ணிடலாம். சோ அதை வந்து ஒரு அளவுகோலா வச்சுட்டு தமிழகம் வந்து இங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சென்னை வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சென்டரா இருக்கு அப்படின்னு சொன்னா ஐடி இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் திமுக ஆட்சி. சரி, உங்களுடைய பதில் சம பண்ண. ஒருத்தர் சொன்னாரு இந்த நலிவுற்ற ஆளுங்க ரொம்ப எல்லாரும் மேல படிக்கணும் தான் மேல வந்துட்டே இருக்காங்கன்றது நல்ல கொஸ்டின் தான் அது. ஏன்னா இந்த வாட்டி அதிமுக அறிக்கையில பார்த்தா நலிவுற்ற மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவுகளுக்கு தனியார் பள்ளிகளில் நல்லா அண்டர்லைன் பண்ண, தனியார் பள்ளிகளில் பயில ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அந்த பாயிண்ட் வந்திருக்காது. ரெண்டாவது என்னோட கேள்வியும், அப்ப அரசு பள்ளியில தரமான கல்வி கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பாங்க. நான் சொல்றது இவர் சார் சொன்ன கேள்வி. அவர் சொன்ன தனியார் பள்ளியில தனியார் பள்ளியில அவர் சொல்லவே இல்லை. ஒரு சார்ந்தவர்கள் உயர்ந்து படிக்கிறாங்க, ஒரு சார்ந்தவர் படிப்பு இல்லைன்றாரு. உங்க கேள்விக்கு வரேன். ஒரு சார்ந்தவரே போயிட்டு இருக்காருன்னா இந்த அனாலிசிஸ் எடுக்கும்போது தனியார் படிச்சவங்க தான் போயிட்டு இருக்காங்க தெரியும். அரசு பள்ளியில் 50 வருஷமா அப்படிதான் இருக்கு. 50 வருஷமா கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 50 வருஷத்துல பாதி நீங்க அதனுடைய பள்ளியின் கல்வித்தரம் அரசு பள்ளிக்கு உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க. ஒருவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணா அரசு பள்ளியில் பயின்ற மாணவர் பாஸ் பண்ணாருன்னு விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய அரசுகளும் கட்சிகளும் அரசு பள்ளிகளுடைய ஆசிரியர்களோ மாணவர்களோ நான் குறைத்து பேசல. அவர்களுக்கான ஊக்கம், அந்த தரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை நீங்களே உங்க அறிக்கையில தனியார் பள்ளிக்கு அனுப்புவேன். தனியா தான் பதில் சொல்ல முடியும். தனியார் பள்ளிகளை பற்றி யாருமே கேள்வி கேட்டது எப்படின்னா இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கண்டிப்பா இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, உங்களோட பதில். அதாவது மாதவம் சொன்னது முதல்ல பதில் சொல்லிடுறேன். அந்த தனியார் துறைகள் ஏற்கனவே 25% இடஒதுக்கீடு இருக்குது, அதற்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டுல அந்த தனியார் பள்ளிகள் அரசாங்கம் சொன்ன மாதிரி நடக்கல. அது போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை செய்யல. அவங்க தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை தான் இப்ப கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது அந்த தம்பி ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு கட்சியினுடைய சார்பாக நிற்பவன் ஒரு தேர்தல் அறிக்கை சம்பந்தமா பேசிக் கொண்டிருக்கு. எங்கள் முகத்தில் அரைந்தது போல அந்த தம்பி ஒரு கேள்வி கேட்டா, 28 ரூபாய் தானே உணவுக்கு கொடுக்குறீங்க அந்த விடுதிகள் சொல்லிட்டு, நான் அவர் கேட்டதற்காக பதில் சொல்லவில்லை. எங்கள் தேர்தல் அறிக்கையில் அதை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறோம். தலித், பழங்குடி மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்கள் தங்கி இருக்கிற அந்த விடுதிகளுக்கு மேம்படுத்தப்படும் உணவுக்காக கொடுக்கக்கூடிய மானியத்தை உயர்த்தி கொடுத்து அவர்கள் தரத்தை மேம்படுத்துவோம் என்று நாங்கள் இதை கொடுத்திருக்கோம். இரண்டாவது, இந்த உள்கட்டமைப்பு வசதி பத்தி கடலூர்ல இருந்து பேசுற நண்பர் சொன்னாரு. நான் வந்து இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து பேசுகிற பொழுது ஒரு நேர்மறையான கருத்துக்களை மட்டும் தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா உள்கட்டமைப்பு என்பது நீங்கள் பேசுகிற அனைத்து செய்திகளுக்கும் அடிப்படை அதுதான். இந்த கடந்த 50 ஆண்டுகளில் என்ன உள்கட்டமைப்பு இல்லை,
இப்போது மடிக்கணினி கொடுப்பதனால், திறனை வளர்ப்பதனால், 10G 4G கொடுப்பதனால திறன் மேம்படும் என்பதற்கு இல்லை. உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். திரு சௌத்ரி, கடலூர்ல இருந்து சார் அருமையான கேள்வி கேட்டார். நீங்க எல்லாம் லேப்டாப், கிளவுட், கீடு எல்லாம் பேசுறீங்க. ஒழுங்கான பில்டிங் கிடையாது, டீச்சர் கிடையாது, டாய்லெட் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. அதுக்காக தான் நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்னைக்கு 20,000 கோடி செலவு பண்ற கவர்மெண்ட் பட்ஜெட்டை வந்து நாங்க 40,000 crores மினிமம் இன்க்ரீஸ் பண்ண போறோம். டார்கெட் வந்து 60,000 crores. இது பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். வேக்கண்டா இருக்கிற எல்லா டீச்சர் போஸ்டும் நாங்க வந்து அப்பாயிண்ட் பண்ண போறோம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க skill based education. ஏன்னா இன்னைக்கு வந்து employability of the students is a big question mark. So அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு skill based education. இன்னொன்னு சொன்னீங்க வெறும் தமிழ் சார்ந்த கல்வி மாத்திரம் கிடையாது. தமிழ் கண்டிப்பாக இருக்கும், இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும், and third language ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுப்போம். அது ஹிந்தியா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம், ஸ்பானிஷா இருக்கலாம். பஸர் அடிக்கலையே. இல்ல பஸர் நேரம் அதை தாண்டி போயிட்டேன். திருசேகர், இந்த விடுதி மாணவருக்கு தம்பி கேட்டது, 2 கட்சிகள் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வச்சான்னு வைக்காட்டின்னு இதுவரையும் செய்யல. பிஜேபி வந்து அவங்களுடைய ஹாஸ்டலுடைய தரத்தை உயர்த்தும், இது உதவித்தொகையை உயர்த்தி தரப்படும்னு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2வது ஓராசிரியர் பள்ளிகள் 5 கிளாஸுக்கே ஒரு வாத்தியார் தான் இருக்கிற நிலைமை, உட்கட்டமைப்பு இல்லை, அதை உயர்த்தி தருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேல லாங்குவேஜ், ஏன்னா இன்னைக்கு மொழி என்கின்ற ஒரே காரணத்துக்காக நம்முடைய வாய்ப்புகள் பலது மறுக்கப்படுகிறது. என்ன தேவையோ என்ன வேண்டும் அதை படிக்கலாம். அந்த மொழி மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்காது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவர்களினுடைய கல்வி அவங்களுடைய தொகை மட்டும் கிடையாது, அங்க அவங்களுக்கு சுகாதாரமே இல்ல, கெட்டு போன உணவை தான் சாப்பிடுறாங்க. 11 மாதங்கள் தான் அவங்களுக்கு உணவு வழங்கப்படுதே தவிர கடைசி 1 மாதம் அவங்களுக்கு வழங்கப்படுறது இல்ல. தனியா இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், விவேகானந்தா ட்ரஸ்ட், அது மூலமா தான் அவங்களுக்கு உணவு வழங்கப்படுது. நாங்க என்ன சொல்றோம்னா, அடிப்படை கட்டமைப்புகள், கல்வியை பொறுத்த வரைக்கும் அனைத்து அடிப்படை கட்டமைப்புகள், கல்வி, பொது சுகாதாரம், மாணவர்களுக்கு வேண்டிய நூலகங்கள் என அனைத்து வசதிகளையும் செய்வோம். தாய்மொழி வழி கல்வியை வந்து நம்ம கட்டாயப்படுத்துறோம். ஏன்னா வந்து இன்றைய கல்வி முறை என்பது பணம் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க மாணவர்கள். அது கிடையாது, வாழ்வியல் நெறிகளோடு இணைந்த கல்வியை நாங்கள் கொடுப்போம். தாய்மொழி வழி கல்வியை படிக்கும் போதுதான் ஒரு மாணவனுக்கு ஆய்வு மனப்பான்மை வரும். சரி, அதுவே எடுத்துக்கலாம். தற்போது கல்வி சார்ந்த விஷயங்களில் இவர்கள் முன்வைத்த திட்டங்களை திரையில் பார்த்திருந்தோம். அதே போன்று அவர்கள் வந்திருந்த பிரதிநிதிகள் பேசியதை இங்கிருந்த பார்வையாளர்கள் பார்த்து ஒரு மதிப்பீடை வழங்கியிருக்கிறார்கள். அந்த மதிப்பீடின் அடிப்படையில் யாருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு என்பது இவர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் தந்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை பார்க்கலாம். அந்த வகையில் கல்வித்துறையில் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு, தேர்தல் அறிக்கை மூலம் வைத்த திட்டங்களுக்கு அதிமுகவிற்கு 14% பேரும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 20% பேரும், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணிக்கு 25% பேரும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 21% பேரும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 5% பேரும், அதே போன்று நாம் தமிழர் கட்சிக்கு 15% பேரும் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுடைய மதிப்பீடாக மட்டுமே இதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு இடைவேளை எடுப்போம். இடைவேளைக்கு பிறகு பொது சுகாதாரத்தில் இந்த அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் அறிக்கைகள் மூலம் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, அதற்கு என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை பார்க்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேர்பட பேச தொடரும். எதிர்த்து பேசிட்டு